முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதுதான் ஏசப்பா சொன்ன அந்த முதல் வார்த்தை. எதுக்காக இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னா, இவர்களுக்கு என்னவென்று தெரியாமல், இவங்க செய்கிறது என்ன தெரியாமல் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் இறக்கத்துக்கு முன்னாடி, அந்த சிலுவையில் தொங்கத்துக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறது எதுக்காகனா, தன்னுடைய அவர் நமக்காக ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. நம்ம காமிக்கிறாரு, நான் இந்த மாதிரி மன்னிக்கிறேன், நீங்களும் இந்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லிட்டு. சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கினார். நம்முடைய பாவங்கள் எவ்வளோ இருக்குது. நம்ம அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களோட அடிக்கடி பாவங்கள் செய்வாங்க, நிறைய அட்டகாசம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க அந்த கன்றுக்குட்டியை வழிபடுவாங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, அந்த மோசே சொல்லுவார், அதை கேட்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ நம்மளுடைய அந்த கர்த்தர் பார்ப்பார், என்னடா இது, இவங்க ரொம்ப கோபமாக ஆவார், நிறைய கோபம் ஆவார். அதுக்கப்புறம் அவர்களை கூப்பிட்டு நியாயாதிபதிகளை, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு பேசுவார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு, ஒரு பரிவு, அந்த மக்களை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு இது தோணும், ஒரு பரிவு தோணும். இந்த மக்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்களே, யாருமே இல்லாமல் இருக்கிறாங்களே, இந்த மக்களுக்கு யார் இருக்காங்க, நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழைய ஏற்பாடில் பார்த்தோம்னா அந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த சட்டங்களே அப்படி தான் இருக்கும், யூத சட்டங்களே அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் கண்ணை நான் எடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என்ன பண்ணணும், அடுத்த நாள் அவனுடைய கண்ணை நான் எடுக்கணும். இவனுடைய மாடை சாவடிச்சிட்டானா நான் அடுத்த நாள் அவனுடைய மாடை சாவடிக்கணும். இவன் என் கையை வெட்டிட்டானா அடுத்த நாள் அவனோட கையை வெட்டிடணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சட்டங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போயும் அந்த டைமில் நமக்கு யாவே ஆண்டவர், அந்த கர்த்தவரை நமக்கு கோபமாக காமிச்சாலும் நம்ம அப்படியே படிக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் சில விஷயங்கள். அப்படி இருந்தால் கூட அந்த பரிவும் அந்த மன்னிப்பும் அடிக்கடி அவர்கிட்ட அந்த வெளிப்படும். அதுதான் அதுக்காக தான் என்ன பண்ணுவார், நம்ம யோனாவை கூப்பிட்டாரு. எதுக்காக கூப்பிட்டாரு, அவங்க பாவம் செஞ்சுருக்காங்க நினிவே மக்கள், அவங்கள மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யோனாவுக்கு அதுக்கு ஒத்துக்கலை. ஆனாலும் என்ன பண்ணார், நம்மளுடைய மக்கள் நம்ம தான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு யோனாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாரத்தை புகட்டி அந்த மக்களை மனமாற செஞ்சார். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து வந்தோமா, நிறைய விஷயங்கள் அவர் மன்னிப்புக்காக சொல்லி கொடுத்துருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு, அந்த பரிவை காமிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த மன்னிப்புன்னு சொல்லி கொடுத்துற ஒரே ஒரு கருத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க, வேற எந்த கடவுளுமே கிடையாது. ஏன்னா அவர் வார்த்தையாக சொல்லலை, நம்மளை சிலுவையில் அரைஞ்சாங்க. நம்மளை யாராச்சும் ஒரு முறை பார்த்துட்டு ஒரு கோவமாக நம்மளை கண்டுக்காம போயிருப்பாங்க, மேபி அவங்க கண்டுக்காம கூட போயிருப்பாங்க பார்க்காம. ஆனால் நம்மளை என்ன இப்படி பண்ணுறாங்க, அப்போ நம்ம என்ன ரொம்ப குறைஞ்சி போயிட்டோமோ, நமக்கு பணம் இல்லையோ, நம்ம எந்த விஷயங்களும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய மனுஷபூர்வமான விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது அவர் ஒரு சிலுவையிலே அரைஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க, திடீர்னு பண்ணலை, ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அவரை நிறைய விஷயங்கள் போய் எந்த டைமில் சந்தர்ப்பம் ஏற்படுத்துதுன்னு சொல்லி நம்ம பார்த்து அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. அந்த டைமில் அவர் அடுத்த நாளோ இல்லை நான் இறந்ததுக்கப்புறம் இவங்களை கண்டிப்பாக நம்ம உயிர் தெரிந்ததுக்கப்புறம் இவங்களெல்லாம் நம்ம பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அவர் தந்தையே இவர்களை மன்னியும், ஏன்னா இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் செஞ்சுருக்காங்கன்றாங்க. அந்த ஒரு நல்ல உள்ளம், அந்த மன்னிக்கிற உள்ளம் இந்த உலகத்தில் யாருக்குமே வராது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தாங்க வரும். மத்தேயு 6:14-15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அதுதான் குடும்பத்துலேயும் சரி, ஒரு தெருவுலையும் சரி, எங்கே போனாலுமே நம்ம மனசில் வெளியே மட்டும் நல்லா பேசிக்கிறோம். சந்தோஷமாக நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கியா, கஷ்டமாக இருக்கா, சரி நான் இருக்கேன், நம்ம 1000 வார்த்தைகள் சொன்னாலும் மனசில் பொதுவாகவே நமக்குள்ளே ஒரு இது இருக்குது. இவங்கள பார்த்தா ஐயோ இவங்க நமக்கு செய்யாத துரோகமா, இவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்செல்லாம் இது பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம மனசில் பொதுவாகவே நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் நம்ம எதாவது பண்ணியிருப்போம், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்திருப்போம், இல்லை மன்னிப்பு கொடுக்காம இருந்திருப்போம். அது நம்ம இப்போவும் நினைப்போம், நம்ம என்னடா இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம மன்னிப்பே லாஸ்ட் வரையும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிப்பாங்க, அவங்களும் நம்மளை மன்னிக்காமல் அவங்கள நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம். அந்த மாதிரியே இல்லாமல் நம்ம கண்டிப்பாக நம்ம சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, நம்ம தப்பு செய்யுது கண்டிப்பாக நம்மளுடைய மனித இயல்பு தான். ஆனால் நம்ம அதை மன்னிக்கணும், முழு மனசோடு மன்னிக்கணும். நம்ம வெளிப்படையாக வெளியே மன்னிச்சிட்டு உள்ளே மனசில் நமக்கு அந்த கஷ்டங்களையும் அந்த காயங்களையும் உள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக மன்னிப்பாகாது. கொலோசையர் 3:13, ஒருவர் மேல் ஒருவர் குறைபாடு உள்ளவர்களாய் இருந்தால் அவர் ஒருவர் பொறுத்து கொண்டு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். கிறிஸ்து நமக்கு மன்னி காமிச்சிட்டாருன்னா அவர் சும்மாவே மன்னிக்கல. நிறைய விஷயங்கள் நம்ம பைபிளில் பார்த்துருக்குறோம். நம்ம
நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எதுக்காக நம்ம அப்படி பார்க்கணும், நம்ம தப்பு செய்யும் போது வந்து அவர் வீட்டில் நம்மளை ஆபிரகாம, ஈசாக்கு, மோசே, நியாயாதிபதிகள், ராஜாக்கள், நீதிமான்கள், பிரசங்கிகள், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக அனுப்பியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயம் நம்மளுடைய கர்த்தருடைய மனசில் இருந்ததால தான் வந்து அவர்கள் ஒருத்தராக இது பண்ணுவார். அந்த தலைவர்கள் இல்லாமல், ஒரு அரசர்கள் இல்லாமல், ஒரு நியாயாதிபதிகள் இல்லாமல் அந்த மக்களை பார்க்கும் போது அவருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு கஷ்டம் எப்போவுமே இருக்குது. இந்த மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நமக்கு வந்து போதகர்களை, நம்ம பாஸ்டர்கள் எல்லாரையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் அன்புடன் கூடிய மன்னிப்பு. அந்த மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு நிம்மதியான ஒரு சமாதானமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஆண்டவரை நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபையை உள்ளவராய் இருக்கிறீர். அப்போ அது எவ்வளோ அழகான வார்த்தை இல்லைங்களா? நம்மளை வந்து மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் நம்மளை வந்து மன்னிக்கிற விஷயம் இருக்கிறதுனால தான் இன்ன வரையுமே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். அவர் வந்து நம்ம செய்கிற தப்புகளுக்கெல்லாம் கண்டிப்புடனவோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துறதா இருந்தோம்னா நம்ம ஒரே நிமிஷத்தில் எப்போவே நம்ம வந்து இந்த உலகத்தில் காணாமல் போயிட்டுருப்போம். இன்ன வரையுமே இவன் திருந்துவான்னு சொல்லி டெய்லியுமே நம்மளை என்ன பண்ண, என் மகன் திருந்துவான், என்கிட்ட வருவான், மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு டெய்லியுமே நம்மளை பார்த்துட்ருக்காரு. அதுக்காக தான் நம்ம இன்ன வரையுமே நம்ம ஜீவனோடு இருக்கிறோமே. இல்லைன்னா நம்ம எப்போவுமே அவருடைய பார்வைக்கு நம்மவெல்லாம் ஒரு தூசியும் கிடையாது, ஒரு முடி கூட கிடையாது. நம்ம அப்படி இருக்கிற நம்ம வந்து இன்ன வரையுமே அவருடைய கிருபையாலையும் அவருடைய மன்னிப்பால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோம்னா தாவீது ராஜாவை, அதுக்கப்புறம் பேதுரு வந்து மறுதளிச்சார் இல்லையா? இறந்ததுக்கப்புறமாச்சும் நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல பயம் வந்துருச்சு. இல்லை எனக்கு இயேசு யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அப்பையும் என்ன பண்ணார், மன்னிச்சாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கல்வனை மன்னிச்சாரு. அதுக்கப்புறம் சக்கேயு எவ்வளோ பாவங்கள் பண்ணார், அவரை மன்னிச்சாரு. முக்கியமான ஒருத்தரை பார்க்கணுன்னா நம்ம சவுல் பார்க்கலாம். சவுல் என்ன பண்ணார், அவர் தான் வந்து அங்கே நிறைய பேர் அந்த மறைசாட்சிகளை அந்த நிறைய பேர் அந்த ரத்த சாட்சிகள் எல்லாரையுமே அவர் சாவடிச்சார். அப்படி இருக்கும் போது அவரே மன்னிச்சு சவுலை வந்து பவுலாக மாற்றினார். ஸோ நமக்கு மன்னிப்புன்ற லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுடைய கடவுளுடைய கிருபையும் நமக்கு கிடைக்கும், நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நன்றி. எனக்கு கொடுத்த தேவ வார்த்தை, இரண்டாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நீ என்னுடனே கூட, இயேசு வந்து யாரை பார்த்து நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பரதேசி அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பாரடைஸ் சொல்லுவோம். தமிழில் வந்து அதுக்கு வந்து பரலோக ராஜ்யம் இருக்குது. இன்னொரு மீனிங் வந்து மூன்றாம் வானம் அப்படின்ட்டு. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது வந்து ஒரு சொர்க்கம், ஒரு அமைதியான ஒரு இடம், சரிங்களா? இயேசு வந்து தன்னோட சிலுவையில் அரைஞ்சப்போ அவர் மட்டும் சிலுவையில் அறையில, இங்கே ரெண்டு பக்கமும் ரைட் சைடும் சரி, இந்த சைடு லெஃப்ட் சைடும் சரி, ரெண்டு பக்கமும் வந்து சில பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க, ஆமாங்களா? அப்போது ஒருத்தரை பார்த்து மட்டும் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை பார்த்து அப்படின்னா ரைட் சைடில் இருக்கவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? ஏசு மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பாங்களா? இல்லை. அவங்க வந்து நிறைய தப்பு செஞ்சுருக்காங்க. அதனால அவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், ஆனால் தேவன் அறிவார். இப்போது 3ஆம் வானம் அப்படின்னா பரலோக ராஜ்யம் நம்ம சொல்கிறோம். பரதேசி இருக்குது. இப்போ இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சோம். அப்போ அவர் வந்து இறந்த பின்னாடி, மரித்த பின்னாடி அவர் எங்கே போயிருப்பார்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிருப்பார். அப்போது அவர் போகும்போதே அந்த கல்லனையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காரு, நீயும் என்னோட கூட வருவ அப்படின்னு சொல்லிட்டு. கல்லனுக்கு எப்படி வந்து பரதேசி வந்து கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு 4 காரணம் இருக்குது. மொத்தம் 4 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவன் தேவனுக்கு பயப்படுவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, அவன் தேவனுக்கு பயப்படுவனாக இருந்தான். நம்ம நினைக்கலாம், அவன் கள்ளன் தானே, தேவனுக்கு பயந்தா அவன் எப்படி தப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஏன்னா தேவனுக்கு பயந்தா யாராவது தப்பு பண்ணுவாங்களா, கொலை செய்வாங்களா, திருடுவாங்களா? ஆனால் அவன் கள்ளனாக இருந்தான். அவனை சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது
3 பேர் இருக்காங்க, ஏசு கிறிஸ்து நடுவில். ரைட் சைடில் இருக்க கல்லனை பார்த்து ஏசப்பா என்ன சொல்கிறாரு, என் கூட நீ வருவ, பரதீசில் வருவேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கல்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏசப்பாவை நிந்திக்கிறான். ஒரு மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ குற்றவாளியில் ஒருவன், கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அப்படின்னா ரொம்ப தூஷிக்கிறான் ஏசப்பாவை. இன்னொரு கல்லன் என்ன பண்ணுறான், தூஷிக்கிறான். லூக்கா 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த அக்கினிக்குள் பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ இப்படி இருந்தா, நீ பயந்தா இப்படிலாம் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு கல்லன் தேவனை தூஷிக்கல, சரிங்களா, தூஷிக்கல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்துச்சு. அதே போல தான் நமக்கு கர்த்தருக்கு பயந்தோன்னா நமக்கு பாரடைஸ் நிச்சயம், அதாவது பரலோக ராஜ்யம், அந்த ஒரு 3ஆம் வானம் நமக்கு நிச்சயம். நாம் நினைக்கலாம் ஒரு கல்லன் பரலோக ராஜ்யம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வேணும்னு தப்பு பண்ணுவாங்களா? கிடையாது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கும், அவன் திருடி இருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலையால் கொலை பண்ணியிருக்கலாம், சரிங்களா. வேணும்னு பண்ணால் அவன்கிட்ட தேவ பயம் இருந்திருக்காது. ஸோ இந்த கல்லன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 23வது அதிகாரம் 41வது வசனம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, இதுக்கு அவன் கல்லனுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு பார்த்தோன்னா உணர்வுள்ளவனாக இருக்கான். எப்படி உணர்வுள்ளவனாக இருக்கான்னா, நம்ம தப்பு செஞ்சு ஏசப்பா சிலுவையில் நம்ம அரைஞ்சிருக்காங்க, ஆனால் ஏசப்பாவை ஏன் அரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். ஏன்னா அவன் உணர்ந்திருக்கிறான், உணர்வுள்ளவனாக இருக்கான் அந்த கல்லன், சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் அந்த உண்மையை ஒத்துந்திருக்கிறான். தேவனுடைய பயம் அவன்கிட்ட இருந்திருக்கு. 4வது, அந்த கல்லன் கிட்ட பார்ப்பது அப்படின்னா விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா விசுவாசம். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் இருந்துச்சு. அதிகாரம் லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். அப்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, அது சொன்ன உடனே சொல்கிறாரு, இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னோட பரதேசில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவனுக்குள்ளார ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அவனுக்குள்ளார ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேவனுக்குள்ளார ஒரு பயம் இருந்துச்சு. இவங்க இயேசுவை அறிந்தது மட்டும் இல்லை, தம்முடைய ராஜ்யத்தில் அறிக்கையிடுறான். எப்படின்னா விசுவாசிக்கிறான், சரிங்களா. அவர் பரலோகத்திற்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பரலோகத்துக்கு போவான்ட்டு அவனுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கெட்டு போகிறோமா? கிடையாது. நம்ம விசுவாசிக்கிறோம், ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுனால நம்ம ஏதாவது கெட்டு போகிறோமா? கிடையாது. ஸோ அவன் கெட்டு போகாமல் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, விசுவாசி தான், ஆண்டவரை விசுவாசி தான் ஒரு நித்திய ஜீவனை அவன் பரதேசியில் சுதந்திரித்து கொண்டான். ஒரு 4 நாள் தான் அவன் மெயினாக இது பண்ணிங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிறான் இருந்தான். 2வது உணர்வுள்ளவனாக இருந்தான். 3வது தேவனை அறிந்து இருந்தவன். நெக்ஸ்ட்டு தேவனை விசுவாசித்தான். இந்த 4மே இருந்ததுனால்தான் ஏசப்பா அந்த கல்லனை பார்த்து சொல்கிறாங்க, நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். அதே மாதிரி நாமும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா, உணர்வுள்ளவர்களா, அப்புறம் தேவனை அறிந்து இருந்தவர்களாய், தேவனை விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருந்தோன்னா நாமும் அந்த 3ஆம் வானமான ஒரு பாரடைஸு, ஒரு பரலோக ராஜ்யத்தை நம்ம சஞ்சரிப்போமாக. அமேன், அமேன், அமேன். இயேசு பார்த்திங்கன்னா சிலுவையில் அறையப்படும் போது 7 வார்த்தைகளை சொல்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா அந்த சிலுவையில் அறையப்படும் போது சாபம், அந்த சிலுவை பார்த்திங்கன்னா ஒரு சாபமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு ஒரு வசனத்தில் எழுதியிருக்கு. ஏசப்பா பார்த்திங்களா நம்மளோட சாபத்துக்காகவும் நம்மளோட பாவத்துக்காகவும் சிலுவையில் மரிச்சார்.
அறையப்பட்டு தொங்கும்போது தான் ஏசப்பா ஒரு 3வது வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அது ஒரு அன்பான வார்த்தையை சொல்கிறாரு. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது அந்த சிலுவையின் அருகில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அம்மாவும் அவங்களோட தாயாரும் அவங்களோட அன்பாக இருந்த சீஷனும் அந்த சிலுவையின் அருகில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏசப்பா கூட பார்த்திங்கன்னா ஒரு 12 சீஷர்கள் அவரோட கூடவே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணினே இருந்தாங்க. ஒரு 100கணக்கான ஜனங்க எப்போவுமே அவரோட கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த சிலுவையின் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா யாருமே அவரோட கூட இல்லை. அவருக்கு அன்பாக இருந்த ஒரே ஒரு சீஷன் யோவான் மட்டும்தான் அந்த சிலுவையின் அருகே இருக்கிறாரு. அவங்க தாயார் 2 பேர் மட்டும்தான் அந்த சிலுவையின் அருகே இருக்கிறாரு. அப்போ தான் வந்து இவ்வளோ அன்பாக இருந்த சீஷனும் அவருடைய தாயையும் பார்த்து தான் ஏசப்பா வந்து இந்த 3வது வார்த்தையை சொல்கிறாரு. அங்கே சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது கூட அவருடைய அன்பான தாயையும் அவரோட சீஷனையும் பார்த்து ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. நம்மளை எத்தனை பேர் நம்ம தாயை குறித்தும் நம்ம அன்பாக இருக்கிறவங்கள குறித்தும் அக்கறையாக உள்ளவர்களாக இருப்போம்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து நம்மளோட எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். ஆனால் வந்து ஏசப்பா பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிலுவையில் அறைப்பட்ட நேரத்தில் கூட வந்து எந்த விதத்துலையும் எக்ஸ்போஸ் பண்ணாமல் நம்ம தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பொறுமையாக அந்த இடத்துல கூட நம்ம தாயை ஒரு பொறுப்பாக ஒரு இடத்துல ஒப்படைக்கணும், நம்ம சரண்டர் பண்ணணும் நம்ம தாயை கரெக்டான இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஷர் கையில் அவரை வந்து ஒப்புவிக்கிறாரு. அதே சமயம் நமக்கு ஒரு 3 உறவுகள் வந்து இந்த இடத்துல முக்கியமாக வேணும். எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்ற உறவு ஃபஸ்ட்டு முக்கியம். செகண்ட், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், அந்த உறவு கண்டிப்பாக முக்கியம். நாம் இந்த சபையின் பிள்ளைகள், இந்த சபையோட பிள்ளைகள், நம்ம அந்த உறவும் நம்ம 3 உறவுகளும் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது. ஏசப்பா எப்படி சிலுவையில் அறையும் போது அந்த தாயை வந்து கைவிடலையோ, அந்த மாதிரி நம்ம லைஃப் டைம் முடிகிற வரல இது நம்ம சபை, இது நம்ம ஃபாஸ்டரு, இது நம்ம வந்து நம்ம சபை பிள்ளைங்கன்றது பாண்டிங்கை வந்து நம்ம எப்போவுமே லாஸ்ட் வரல விடவே கூடாது. இது வந்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த முக்கியமான பொறுப்பாக இருக்குது. இதை வந்து எப்போவுமே நம்ம பின்பற்றி நடப்போம். 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. முதல்ல 3 வார்த்தையை வந்து மற்றவங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறாரு. இது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றது ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்ன வசனம் பார்த்திங்கன்னா, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையும் அந்தகாரம் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அந்தகாரம் யாரால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 27:43. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தானே, அவன் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று யூத ஜனங்களெல்லாம் அவரை வந்து பேசுகிறாங்க. இயேசுதான் உலகத்திற்கு ஒளி நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அவருக்கே ஒரு பூமியின் மேலே அந்தகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து பிதாவின் மூலமாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். அப்போ தான் அந்த அந்தகாரம் 3 மணி நேரம் அந்தகாரமாக இருந்தது. எல்லா விண்ணப்பத்துலேயும் எல்லா அற்புதத்துலேயும் ஜபத்துலேயும் பார்த்திங்கன்னா, யோவான் 8:29 ஒரு வசனம் தான். எல்லா விண்ணப்பத்திலும் கூட, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறபடி எந்த விஷயத்திலையும் ஆண்டவர் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இவங்க 3 ஒன்றா இருக்கிறவங்க ஏன் இந்த நேரத்தில் மட்டும், இந்த 4வது வார்த்தையில் மட்டும் தனியாக இருக்க விடுறாரு அப்படின்னு சொன்னேன். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறும்படியாகவும், வசனங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும்படியாகவும், தாவீது தீர்க்க தரிசனமாக சொன்ன சங்கீதம் 22 வசனம் நிறைவேறும்படியாகவும், உலக மக்கள் பாடுகளுக்காகவும் 1 யோவான் 2:2 சொன்னதுபடி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல,
சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்ய பலியாக அவர் அடிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் சொன்னபடி தான் ஆடு மாடு எருமை புறாவெல்லாம் பலி கொடுத்தாங்க. ஆனாலும் அது பலியா இல்லை. அது விருப்பப்பட்டு அந்த விலங்குகள் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் விருப்பப்பட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து தன்னை அடிமையாக்கினவர் நம்முடைய கர்த்தராக இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் சர்வலோகத்தை பாடுகளை சுமந்தார். பாவத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம ரோமர் 6:23 பார்த்தோம்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம், நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். கண்களினால பாவம் செய்கிறோம், வார்த்தையினால் ஆண்டவரை பாவம் செய்கிறோம். ஆனாலும் நம்முடைய பாவத்திற்கு அவர் மரணம்தான் அந்த சம்பளம். நாம் சுமக்க வேண்டிய அந்த மரணத்தை அவர் சுமந்து கொண்டு நம்மளுக்கு நித்திய ஜீவன் அடையும்படியாக அவர் நம்மளுக்கு இவ்வளவாய் தந்தருளினார். நம்முடைய பாவங்களை அவர் ஏன் சுமக்கணும், ஏன் நம்ம மேலே அந்த பாவம் சுமக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல விசேஷம் 1:6 பார்த்திங்கன்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நாம் ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் வாழணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய பாவங்களே அப்பா பிதாவானவர் தன்னுடைய மகன் மேலே சுமந்து கொண்டார். அதுபோல் பார்த்திங்கன்னா ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் தன் மகனை 100 வயதில் பெற்ற மகனை பலி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் வந்தார், விசுவாசத்தோடு வந்தார். கடைசி நிமிஷத்துலையாவது நம்முடைய பிதாவானவர் நம்ம குழந்தைய திருப்பி தந்துருவார், ஈசாக்கு நம்மளுக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு வந்தார். கத்தியை ஓங்கி நீட்டின போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வெட்டாதே, உம்முடைய பையன் ஏக சுகம், இவனை மேல் கை போடாதே என்று தேவதூதனானவர் சொன்னார். அந்த தேவதூதனானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோரிபா மலையில் வந்த தேவதூதனானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஈசாக்குக்காக அவர் பலி, புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையாக அவர் பலியானார். அதற்காக நாம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் பலியாகி அந்தரங்கத்தில் விட்டார் அப்படின்னு சொன்னால், பிதாவானவர் அவருக்கு எந்த ஈவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசாசானவனுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்தாரு. நீ விடிவெள்ளி வானத்துக்கு ஏறுவேன், நான் பிதாவுக்கே நான் ஆண்டவராக இருப்பேன் என்று சொல்லி அனுப்பினார். அதுக்கு பின்னாடி தான் தன்னுடைய சொந்த குமாரனே அவர் பலியாக கொடுக்கறதுக்கு உட்பட்டார். பிதாவான தேவனும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமையின் ரூபம் எடுத்தார். அவரை பார்த்திங்கன்னா மனுஷர் ரூபமாக காணப்பட்டார். மனுஷனாக ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்து மனுஷனாக எல்லா வித கோப தாபம் பசி துக்கம் கண்ணீர் எல்லாவற்றையும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் கூட ராஜா, அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கூட கீழ்ப்படிந்தவராய் தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதற்கு ஆண்டவர் குமாரனுக்கு கொடுத்த இடம் என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவருக்கு கீழ்ப்படிந்தவராய் குமாரனாய் பிறந்த நம்முடைய ஆண்டவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்து ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு கொடுத்த வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இப்போது பைபிளில் பார்த்தோம்னா தாகம் அப்படிங்கிறது உடல் ரீதியான தாகத்தையும் ஆத்மாவில் தேவன் மேலே கொண்ட வாஞ்சையும் குறிக்கிறது. வாஞ்சை அப்படின்னா என்னங்க? வாஞ்சை அப்படின்னா என்ன? வாஞ்சை அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக ஏற்படக்கூடிய தாகம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. மான் தண்ணியை பார்த்த உடனே என்ன பண்ணிடும்? தாகத்துக்கு போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்போது நம்மளோட ஆத்மா பார்த்திங்கன்னா தேவனையே நோக்கி தேவனையே பார்த்து எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை நோக்கி தான் நம்ம ஆத்மா வாஞ்சித்து கதறுது. அதுவும் ஒரு தாகம் தான். அப்பா எனக்கு இதை கொடுங்க, அப்பா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி வருத்தம் இருக்குது, இந்த மாதிரி கவலை இருக்குது, என்னோடய கவலைகள்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுவும் நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான தாகமாக இந்த வசனம் சொல்லுது.
அது மட்டும் இல்லாமல் ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் தாகமாக இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் ஏசப்பா மேலே தான் நம்ம தாகமாக இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட ஓடுறோம், மனுஷங்கிட்ட ஓடினாலும் அது பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் ஏசப்பா கிட்ட போகும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு சங்கீதம் 63:1 சொல்கிறாரு, வறண்ட நிலத்திலே தண்ணீர் இல்லாத இடத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாக இருக்கிறது. தண்ணியே இல்லை, வறண்ட போன நிலம், ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய ஆத்துமா உன் மேலே தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 நான் தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாகமாய் இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரே தரேன்னு சொல்கிறாரு, உயிருள்ள தண்ணீரே தரேன்னு சொல்கிறாரு. நம்ம சாதாரணமான தண்ணீர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திரும்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு போயிட்டே இருக்கிறோம். இப்போ வெயில் காலமாக இருக்குது, அதிகமாக தண்ணி குடிப்போம், குடிச்சிட்டே தான் இருப்போம். நம்ம திரும்ப காலையில் 8 மணி தண்ணி குடிச்சிட்டு போதும் இனிமேல் குடிக்க வேண்டாம், அடுத்த நாள் காலையில் 8 மணி குடிக்கலான்னா நம்மளால் முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து சாதாரணமான தண்ணீர், திரும்ப நம்மளுக்கு தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஜீவ தண்ணீர் குடிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு தாகமே இருக்காது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறவர்கள் அனைவருமே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறது அது ஒரு தாகம். நீதியின் தாகம் ஒன்று, விசுவாசத்தின் தாகம் ஒன்று. ஸோ விசுவாசம் அப்படின்னும் போது நம்ம ஏனோ தானோ அப்படின்ட்டு இல்லாமல் கண்டிப்பாக நான் கேட்கும் போது கண்டிப்பாக ஏசப்பா எனக்கு செய்வார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். அதுபோல் நம்ம கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். நடக்குமா நடக்காதா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் இல்லாத கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பைபிளில் கூட அதிகமான நீதிமான்கள் இருக்கிறாங்க. யோபு நீதிமானாக இருந்தார், யோசேப்பு, நோவா, ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லோத்து, யோவான், இவங்க எல்லாமே நீதிமான்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது. எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும்? வசனங்களை படிக்க வார்த்தைகளை படிக்க கண்டிப்பாக நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுப்பார் ஆண்டவர். நம்மளுடைய தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். நம்ம அந்த சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே எடுத்து போடும் போது கண்டிப்பாக நம்ம என்னவா மாறிடுவோம், நீதிமான்களாக ஆக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும், நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறவங்க எப்படி வந்து ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஃபஸ்ட்டு நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட சந்நிதி முன்பாக எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அவரோட தாகத்தை நம்ம தீர்க்கணும். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். காடியை வாங்கின பின்பு அப்படின்னா அந்த காடி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த காடியில் வந்து கசப்பு கலந்த திராட்சை ரசம் வந்து இருந்துச்சாம். அந்த கசப்பு வந்து எதனால் இருந்துச்சுன்னா அதில் வெள்ளை போலம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கலந்துருந்தாங்க. அந்த வெள்ளை போலம்ன்றது என்னன்னா ஜீனஸ் கேமிஃபோரா அப்படின்ட்டு ஒரு செடி. அந்த செடி வந்து முட்கள் நிறைந்ததான ஒரு செடியாக இருக்கும். அதில் ஒரு பிசின் மாதிரி ஒரு ஜெல் ஃபார்மில் வந்து வரும். அது கலந்தாதான் அந்த கசப்பு தன்மை வரும். அது எதுக்காக வந்து கொடுப்பாங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை போலன்றது நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தூப வர்க்கமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த சவங்களை வந்து பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, மெடிசனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேஸில் வந்து அந்த வெள்ளை போலத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, அந்த வீரர்கள் எல்லாம் அருந்தக்கூடிய மலிவான ஒரு வலி நிவாரணி தான் இந்த காடி அப்படின்னு சொல்கிறது. அதை ஏன் ஏசப்பா அந்த காடி வாங்கின பிறகு நான் முடிந்ததுன்னு சொன்னார்னா, அவரோட அந்த வலிகள் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த காடியை வந்து கொடுக்குறாங்க. அது குடித்தோன்னா அவங்களுக்கு அது ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும், அந்த வலி வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காடியை வந்து ஏசப்பா கொடுத்துருக்காங்க. ஏன் அவர் அதை வேணான்னு சொன்னார்னா, யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான்,
நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போது அது அவராக தான் முற்பட்டு தான் அந்த பாடுகள் எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. இந்த ஒரு வலி நிவாரணி வந்து அந்த காயங்கள் அந்த வலியை வந்து எனக்கு வேண்டாம், போக்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காணியை வாங்கின பிறகு முடிந்ததுன்னு சொல்கிறார். முடிந்தது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அவர் முடித்தார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது 7 வார்த்தைகள் பேசுகிறோம். ஒரு விஷயமே அவர் வந்து ஒரு உதாரணமாக நம்மளுக்கு இருந்திருக்கிறார். இந்தந்த விஷயங்கள் செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பூரான் எல்லாருக்குமே தெரியும். அந்த பூரானோட லைஃப் சைக்கிள் தெரியுமா யாருக்காச்சும்? நாம் எல்லாரும் மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். இப்போ நாம் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் எப்படி பண்ணுவோம்? கையில் எடுத்து ஊட்டுவோம், ஃபீடிங் பாட்டில் கொடுப்போம். இல்லை அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஊட்டும், ஒரு சில இப்படி சாப்பிடுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணும் சொல்லி கொடுக்கும். இப்படி காமிச்சு இப்படி சாப்பிடு, இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பூரான் மட்டும் என்ன பண்ணுமா, அந்த பூரான் வந்து நிறைய குட்டிகள் அந்த பூரானில் வந்த பிறகு அந்த பூரான்களுக்கு கண்ணு தெரியாது, அதுக்கு இறத்தேட தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பூரானே வந்து அதுக்கு அந்த சின்ன குட்டிங்களுக்கு என்ன பண்ணுமா, உணவா கொடுக்குமா. அப்போ எவ்வளோ வழிகள் அந்த பூரானுக்கு இருக்கும்ல. அது வந்து ஒரு இந்த இறையை சாப்பிடு அப்படின்னு சொல்லலை, அதையே அதுக்கு இறையாக என்ன பண்ணிடுது அந்த குழந்தைங்களுக்காக கொடுத்தது. அதே போல தான் ஏசப்பாவும் இன்னொருத்தரோட வாழ்க்கையை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலை, அவருடைய வாழ்க்கையவே தான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. 30 வருஷம் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி வளரணும், தாய் தகப்பன் கீழ்ப்படியணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, பெற்றோர் கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட லைஃப்பை வச்சே தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் அந்த முடிந்ததுன்ற வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியும். அப்போ முடிந்தது அப்படின்னா அந்த எப்படி அந்த பூரான் வந்து சொல்லி ஈஸியாக வந்து அதை உணவாக கொடுத்துருச்சு. ஆனால் எவ்வளோ வழிகள் இருந்திருக்குல்ல. உடனே வந்து அந்த பூரான் இறந்துருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட குட்டிகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியை ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். அதே போல் தான் ஏசப்பாவும் அந்த சிலுவையில் அவர் ஒப்பு கொடுக்கும்போது அந்த 33 வருஷங்கள் அவர் அந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் வழிகள், அவமானம் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், மற்றவங்களால தூஷிக்கப்பட்டிருப்பார், எத்தனையோ விஷயங்கள் கஷ்டப்பட்டிருப்பார். அந்த ஊழியத்தில் வரும்போது எத்தனையோ பேர் பிசாசு பிடிச்சோன்னு சொல்லியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அந்த சிலுவையில் இருக்கும்போது நீ ரட்சித்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அநேக விஷயங்களை அவரை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போது என்னன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிறகு நம்மளுக்கு வருகிறதான அவமானங்கள், நிந்தைகள், எவ்வளோ விஷயங்கள் நம்ம கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருப்போம். எப்படி அவர் வந்து அவரை எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் கஷ்டங்கள், துன்பங்கள் சொல்லும்போது வியாதி, கஷ்டம், அந்த மாதிரியான கஷ்டங்கள் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஏற்படுகிறதான அவமானம், நிந்தைகள், அசிங்கங்கள், தூஷணங்கள், நம்ம விசுவாசத்தை விட்டு விலகிறதான காரியங்கள் வரும், சத்தியத்தை விட்டு விலகிறதான காரியங்கள் வரும், பிசாசால சோதிக்கப்படுவோம். அந்த டைம்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நான் இந்த மாதிரி இருந்தேன்ல, நீங்களும் என்ன பண்ணுங்க, இருங்க. அதான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க. நான் தேவனாக இருக்கிறதுனால இதை நான் செய்யலை, நான் மனுஷனாக இருக்கேன், நான் ஜெயித்தேன். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதே மனுஷனாக இருக்கும்போது நான் எவ்வளோ பாடுகள் பட்டேனோ அதே போல் நீங்களும் பட முடியும், அதை ஜெயிக்கவும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாமளும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிந்தனைகள் இருக்கும், தூஷணங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் முடிந்தது அப்படின்ற வார்த்தையை நம்ம ஏசப்பா பார்த்து சொல்ல முடியும். அப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை இருக்கும் லூக்கா 9:22, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதம் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த வேண்டும் என்று சொன்னார். அப்போது இதை ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் பாடுகள் படணும், நிந்திக்கப்படணும், தள்ளப்படணும், கொல்லப்படணும், இதெல்லாம் அவர் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பார்ல. அதே போல தான் நாமளும் இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக வருகிறதான பாடுகள் எல்லாத்தையும் கடந்து வந்தால் மட்டும்தான் அந்த சிலுவை பரியந்தம் அவர் பிதாவை பார்த்து முடிதல்னு சொன்னது போல் இன்றைக்கு நாம் மறிக்கிற சுச்சுவேஷன் வந்தாலும் ஏசப்பாவை பார்த்துப்பா நீங்கள் கொடுத்த வர்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். சுகபோகமாய் வாழ்ந்தவன் உயிரோடே செத்தவன் ஒரு வசனம் இருக்கும். அப்போது நம்ம இந்த உலகத்தில் நம்ம சுகபோகமாய் வாழ்ந்தோன்னு சொன்னால் இந்த முடிதல்ன்ற வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது. 2 தீமோத்தேயு 3:12 சொல்லியிருக்கு,
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னாவே துன்பங்கள் பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம ஏசப்பாவை பார்த்து முடிந்தது, அப்பா நீங்கள் கொடுத்த வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த புறான் பாருங்க, அவர் படுத்த ஒரு பூச்சியினம், அதுக்கு தெரியும் இந்த குழந்தைய நான் பெற்றெடுத்த பிறகு அந்த குட்டிங்களை நான் இந்த உலகத்தை கொண்டு வந்த பிறகு நான் இறந்து போயிடுவேன், அதுக்கு நல்லாவே தெரியும். நான் அதுக்கு உணவு ஆகிட போகிறேன்னு தெரியும். ஆனால் அதனோட வேலையை அது கரெக்டாக செய்து அவரோட சாயலாக படைக்கப்பட்ட நாம ஏற்படுத்த சின்ன சின்ன விஷயங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக பாடுகள் நிமித்தமாக அவரை விட்டு விலகாமல் உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் நாமளும் ஏசப்பா பார்த்து முடிந்ததை சொல்லணும். ஒரு வருஷமும் அந்த 7 வார்த்தைகள் பேசுகிறோம். ஏன் பேசுகிறோன்னா, சிலுவை பற்ற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தை மூலிமா அவரை போலவே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறோம். ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இன்று மரணம் ஏற்பட்டால் ஏசப்பா நான் நீங்கள் கொடுத்த வர்க்க முடிச்சிட்டோம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏசு ஆமென். கர்த்தர் பேசின 7வது வார்த்தையாக நம்ம பார்க்க போகிறோம். ஒப்படைப்பின் வார்த்தை. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:14 சொல்லுகிறார். ஏசப்பா எவ்வளோ பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் அது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகவும் அவருக்கு பலியாக தம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் சிலுவையில் பேசும்போது பரிசுத்தமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் பலியாக கொடுத்து பரிசுத்தமாக, அவர் பரிசுத்த உன்னதமாய் இருக்கிறார். 3வது, பாதுகாப்புக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். பிதாவின் இடத்துல அவர் பாதுகாப்பாக, நான் ஆண்டவரே, பிதாவே நான் எல்லாவற்றையும் முடித்து பாதுகாப்பாக உன்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரு. இன்றைக்கி அநேகர் நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் இந்த கேள்வியோடவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா எல்லாவற்றையுமே அறிந்து தெரிந்து பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் செய்து முடித்தவராக பிதாவினிடத்தில் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஏசப்பா பிதாவினிடத்தில் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு எவ்வளோ பாடுகள் 6 வார்த்தையில் பேசியிருக்கிறார் ஏசப்பா. அதில் முதலாவது வார்த்தையிலையும் கடைசி வார்த்தையில மட்டும் பிதா என்று குறிப்பிட்டுக்கிறது. அப்போ பிதா அப்படின்னா அவர் சங்கீதம் 31:5 சொல்லுது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 5:17 சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன். ஏசப்பா பிதா எதுக்காக நம்ம கொடுத்தார்? எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்காக அவர் வரல. நம் பாவங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்முடைய அக்கிரமக்காகவும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து மன்னித்து அவர் பேசின 7 வார்த்தையில் கூட என்ன சொல்கிறாரு பாருங்க, மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, இவ்வளோவும் முடிந்த பிறகு தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ பாடுகள் இருந்துக்கும். பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம நாடி போகிறோம். ஆனால் ஆண்டவர் அதில் விட மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒப்புவிக்கிறார் என்ற அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை ஒரு நாளும் எடுக்க முடியாது. அவர் தாமே தம்முடைய ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்கிடுதே. ஏசப்பா நமக்காக எவ்வளோ பாடுகள், நம் பாவங்களுக்காக தலையில் முள்முடி சுமந்தாங்க, அடித்தாங்க, காயப்படுத்தினாங்க. 2 கொரிந்தியர் சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம் வீடு அழித்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கென்று உண்டு என்று நம்ம தெரிந்து
நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அழிந்து போனாலும் ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் நம்ம வாழ்வு வந்து ஒப்பு கொடுக்கணும். எப்பவுமே அழியாத ஒரு வீடு இருக்குதுன்னா அது பரலோக வீடு மட்டும்தான். பரலோக தேவனிடத்தில் இருக்கிற அந்த வீடு மட்டும் நமக்கு எப்பவுமே அழியாதது. நம்ம ஏசப்பா சொல்கிறார், ஒப்படைக்கிறார். அவர் எல்லாவற்றையும் முடித்தார் தேவனிடத்தில். பிதா இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்து கூட முடியாது போ அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் பிதா வந்து இவருக்கு என்னென்ன நியமித்தாரோ அதை நீ உலகத்தில் போய் எல்லாமே செய்து. அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும். அப்போ கூட பிதாவே என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அவருக்கு ஒரு கேள்வி கேட்கல. ஆனால் நம்ம எந்த விஷயத்துக்காகவே ஏசப்பா கிட்ட ஏன் ஏசப்பா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் எங்களை இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் அவருக்கு வந்த பாடுகளில் எவ்வளோ கஷ்டம் வந்துக்கும். நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய தப்பிதங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ஜீவனை விட்டார். நாம் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறோன்னா நம்முடைய பிதாவின் இடத்துல அனுப்பின ஏசப்பா நமக்காக ஜீவனை விட்டார். அப்போ தான் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. இயேசு பிதாவினிடத்தில் உம் கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக சொல்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார்.